வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 21 திங்கட்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான பங்குச்சந்தை நிகழ்வுகளை பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் கார்ப்பு பிஎல்ஐ ஆட்டோ திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது நிறுவனத்துக்கு பாசிட்டிவான செய்தியாக பார்க்கப்படுது. திங்கட்கிழமை மார்க்கெட்டில் கவனிக்கலாம். பிஎல்ஐ ஆட்டோ ஸ்கீம் பிஎல்ஐ ஸ்கீம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். புரோடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை. பிஎல்ஐ திட்டம் என்பது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும். தொழில்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் நோக்கமாக கொண்டு அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்தியாவில் உற்பத்தி பொருட்களின் விற்பனை அதிகரிப்பதற்காக நிறுவனங்களுக்கு நிதி ஊக்கத்தொகையை வழங்குகிறது. அதன் மூலம் அவர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் ஊக்குவிக்கிறது. இந்த திட்டம் மின்னணுவியல், மருந்துகள், ஆட்டோமொபைல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய 14 துறைகளை உள்ளடக்கியுள்ளது. ஹீரோ மோட்டார் கார்ப் அதன் மின்சார ஸ்கூட்டரை 25,938 கோடி மதிப்புள்ள ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ பாகங்களுக்கான பிஎல்ஐ திட்டத்தில் இணைப்பதற்கு அரசாங்கத்தின் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் பிஎல்ஐ பட்டியலில் ஹீரோ மோட்டார் கார்ப்பை 4வது நிறுவனமாக இணைத்துள்ளது. ஏற்கனவே பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், ஓலா போன்ற நிறுவனங்கள் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிஎல்ஐ திட்டத்தின் மூலம் லாபகரமாக நிறுவனம் மாறும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, பல மாடல்களை பிஎல்ஐ திட்டத்தில் இணைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டார் நிறுவனம் மின்சார ஸ்கூட்டர் விற்பனையில் 175% உயர்வை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. டாடா மோட்டார் மற்றும் மஹிந்திரா நிறுவனங்களுக்கு தலா 246 கோடி இந்த திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி குறைந்தபட்சம் 50% மூலப்பொருள்களை நம்ம இந்தியாவிலே வாங்கணும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஹீரோ மோட்டார் கார்ப் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 6,245 வரைக்கும் போயிருக்கு. லோ 3,322 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. அப்புறம் க்ளோசிங் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 4,396 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 20, செக்டார் பிஇ 31, புக் வேல்யூ 777, 5.65 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 3.75, குட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம். திங்கக்கிழமை ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. நேற்று இரவு வந்த செய்தி இது. இப்போ கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம்னா 4,100க்கு கன்சிடர் பண்ணலாம், 3,800க்கு கன்சிடர் பண்ணலாம். வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர் ஹோல்டிங் ஆனால் குறைச்சிருக்காங்க நல்லா. நெட்டு இன்கம் ஸ்டேபிளாக இருக்குது, ரெவென்யூவும் ஸ்டேபிளாக இருக்குது. அப்புறம் குரோத்து ஸ்டேபிளான குரோத் தான் இருக்குது. ரெவென்யூ குரோத்தும் புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் திங்கக்கிழமை இது பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்கை முதலீடு பண்ணலாம். நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது வேல்யூஷனு. இது நமக்கு கன்சிடர் பண்ணுறக்குரிய நேரமாக தான் இருக்குது. சாய்ஸ் புரோக்கிங் நிறுவனர் சுமித் பகாடியா 100 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் 3 ஸ்டாக் பார்ப்போம். மண்டே மார்க்கெட்டில் கவனிக்கலாம். நோவா அக்ரிடெக்கு பை 58 ரூபா 97 பை பண்ணலாம். டார்கெட்டு 64 ரூபா, ஸ்டாப் லாஸ் 57 ரூபா. மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் பை 79 ரூபா 25 பை பண்ணலாம். டார்கெட் 85 ரூபா, ஸ்டாப் லாஸ் 76 ரூபா. வர்தமான் அக்ரிலிக்ஸ் லிமிடெட் பை 52 ரூபா 12, டார்கெட் 56 ரூபா 50, ஸ்டாப் லாஸ் 50 ரூபா 20. ரொம்ப கவனம், ஸ்டாப் லாஸை மறந்துடாதீங்க. ஸ்டாப் லாஸ் இதில் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு கொடுத்துருக்குறாங்க. இது அவர் சாய்ஸ் புரோக்கிங் நிறுவனரோட பரிந்துரை. 5 வருடம் சராசரியாக 20% லாபம் கொடுத்த ஒரு முக்கியமான 7 மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இது கடந்த 5 வருஷமாக சிஏஜிஆர் 20%க்கு மேலே கொடுத்துருக்கு. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் வேல்யூ ஃபண்டு 25% கொடுத்துருக்கு. பந்தன் வேல்யூ ஃபண்டு 30% வருஷத்துக்கு. ஹெச்எஸ்பிசி வேல்யூ ஃபண்டு 28%. ஐசிஐசிஐ ப்ரூடென்சியல் வேல்யூ ஃபண்டு 27%. ஜேஎம் வேல்யூ ஃபண்டு 27%. நிப்பான் வேல்யூ ஃபண்டு 27%. டெம்பிள்டன் இந்தியா வேல்யூ ஃபண்டு 29%. நம்ம கடந்த காலத்தில் இது நல்ல லாபத்தில் இருந்திருக்குன்றதை வச்சு எதிர்காலத்தில் நம்ம முதலீடு பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு தகவலுக்கு எடுத்துக்கலாம். இது எதிர்காலத்துலேயும் நல்லா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 வருஷமாக தொடர்ந்து 28%, 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். உங்கள் பணம் 5 வருஷத்தில் ரெட்டிப்பாகவே ஆயிருக்கும். அந்த மாதிரி உள்ள ஃபண்டுனால நம்ம இதை கவனிக்கிறோம். இந்த ஃபண்டுகள்லாம் நீங்களும் பரிசீலனை பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் 3 ஸ்டாக் பற்றிய விவரம் கேட்டிருக்காரு. சுஸ்லான் எனர்ஜி, ஜோதி ஆட்டோ சிஎன்சி மற்றும் சமீபத்தில் ஐபிஓ ட்ராவல் ஃபுட் சர்வீஸ் 1 by 1 பார்ப்போம். முதல்ல சுஸ்லான் எனர்ஜியை பார்ப்போம்.
சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி ஹை ப்ரைஸ் வந்து நான் 86 ரூபா, வருஷத்தோட லோ 46 ரூபா, க்ளோசிங் 65 ரூபாய்க்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 43, செக்டார் பிஇ 56, புக் வேல்யூ 3.29 பைசா, 19 டைம் அதிகமாக இருக்குது. நல்ல லாபம் இருந்தும் 5 வருஷத்தில் பங்கின் விலை வந்து 2020 அக்டோபர் மாதம் 2 ரூபா 50 காசு இருந்த இந்த பங்கு 2024 செப்டம்பரில் 86 ரூபாய்க்கு போயிருக்கு. 35 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2 ரூபா 50 காசுலேருந்து 86 ரூபா. பார்த்துக்குங்க, இவ்வளோ பெரிய அதிகமான ஏற்றம். அப்படிங்கும் போது ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு வெளியே போனதுனால தான் இந்த பங்கு விலை இறங்கியிருக்கு. மற்றபடி எந்த நெகட்டிவ் நியூஸும் இதில் இல்லை. 19 மடங்கு பங்கோட விலை வந்து புக் வேல்யூ இருக்குது. ஒரு 10 மடங்கு இருந்தால் கூட நம்ம நியாயமாக எடுத்துக்கலாம். 19 மடங்குங்கிறது பெரிய விஷயம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன தான் லாபம் அதிகமாக இருந்தாலும் தங்க ஊசினாலும் குத்துனா வலிக்கத்தான் செய்யும். அதனால் 10 மடங்கு இருந்தால் ஒரு 33 ரூபா வரும் நியாயமான விலை. இந்த பங்கை வந்து இப்போதைக்கு வாங்காதீங்க. மிகப்பெரிய ஏற்றம் முடிஞ்சிருச்சு. ஓடி வந்த தூரம் ரொம்ப அதிகம். ஓய்வு எடுக்கணும், பிறகு கிளம்பட்டும். கன்சிடர் பண்ண வேணும்னா 51 ரூபாய்க்கு வேணால் கன்சிடர் பண்ணலாம் இறங்கி வந்தால். அப்புறம் 69 ரூபா வர மேலே போகலாம். அதாவது விற்றுட்டு திரும்ப இறங்கவும் வாங்கிக்கலான்றது என்னோடய சொந்த கருத்து. 69 ரூபா மேலே போகவும் விற்றுட்டு திரும்ப 51 ரூபாய்க்கு வந்தால் வாங்கிக்கலாம். இது என்னோடய சொந்த கருத்து. அப்புறம் இதில் எந்த நெகட்டிவ் செய்தியும் இல்லை. மற்றபடி இந்த பங்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதிகமான ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது புக் வேல்யூவில் பார்க்கும்போது. இந்த பங்கை வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தால் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது இந்த பங்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இதில் இது பண்ணிக்கோங்க. இந்த பங்கை பற்றி என்னோடய சொந்த கருத்தை கொஞ்சம் சொல்கிறேன். நான் வந்து இதை 2008 அந்த டைமில் வந்து 3 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 20,000 பங்கு வாங்கிட்டு 5 வருஷம் என் டைமை வீணாக்கிருச்சு. 20,000 ரூபாய் 5 வருஷம் முடக்கியே கிடந்து கடைசியில் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லோரும் ரொம்ப கேலி பண்ணுற மாதிரி, என்னங்க இந்த பங்கை போய் வாங்கி வச்சுருக்கீங்க இவ்வளோ காலமான்னு சொல்லவும் நானும் மனசு கேட்காம 5 வருஷத்துக்கு அப்புறம் விற்றுட்டு வெளியே வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்களா விலையை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதில் வந்து நான் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு, அதாவது இந்த 3 ரூபாய்க்கு வாங்கின பங்கை இப்போ எனக்கு 60 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்து வாங்க மனசு வராது. அது யாருக்குமே வராது. ஏன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதோட வளர்ச்சி அப்படி இருக்குது. இருந்தாலும் யாருமே எதிர்பார்க்கல. பல வருஷமாக பல பேர் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க இந்த பங்கை. நான் வந்து என் அனுபவத்தில் 5 வருஷம் வச்சுருந்துட்டு எந்த ரிட்டர்னும் இல்லாமல் கடைசியில் கொடுத்துட்டு அந்த வாங்கின விலையை விட குறைச்சி கொடுத்து நஷ்டத்தில் வெளியே வந்தேன். 20,000 பங்கு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அதோட விலை வந்து குறைச்சி வச்சாலும் 60 ரூபா வச்சாலும் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். 50 ரூபா வச்சா கூட 10 லட்ச ரூபா கிட்ட வரும். இதுதான் நிலமை. அதனால் எந்த பங்கு எப்போ ஏறும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வாங்கி வச்சுட்டு பொறுமையாக காத்திருக்கணும். நீண்ட காலம் முதலீடு பண்ணுறவங்க சொல்ல முடியாது நம்ம இந்த பங்கு ஏறுமா அந்த பங்கு ஏறுமான்னு. திடீர்னு ஒரு பங்கு பெரிய ரிட்டர்ன், இந்த இப்போ சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி மாதிரி பெரிய ரிட்டனை கொடுத்து கோடீஸ்வரனாகவும் ஆக்கிறோம். சில பங்கு ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளாகவும் ஆக்கி விட்டு போயிடும். அதனால் எப்பயுமே எந்த பங்குலையும் அதிகபட்ச முதலீடை போடாமல் சராசரியாக எல்லா பங்குலையும் முதலீடு பண்ணிட்டு இருக்கணும். எல்லா செக்டார்லேயும் ஒரு செக்டார் எந்த ஆக்டிவும் இல்லாமல் இருக்கிறப்போ இன்னொரு செக்டார் நல்ல உச்சத்தில் இருக்கும். இதுதான் இயற்கை. அதனால் நீங்கள் இதெல்லாம் கவனித்து முதலீடு பண்ணால் எதிர்காலத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். எந்த நிறுவனத்தை வாங்கிட்டு பொறுமையாக விட்டுருங்க. ஆனால் வேல்யூஷன் சீப்பாக வாங்குங்க. சீப்பாக வாங்கிட்டு பொறுமையாக விட்டுருங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்க, ஷார்ட் டேர்முக்கு உள்ளவங்க பிளான் பண்ணிக்கங்க. என்ன நம்ம செய்ய போகிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு வாங்கி விற்க போகிறோமா, லாங் டேர்முக்கு விற்க போகிறோமான்னு நம்ம முடிவு எடுத்துக்கிறணும். அந்த முடிவுலேருந்து நம்ம மாறக்கூடாது. இப்போ வந்துட்டு ஒரு பங்கு வாங்கணுன்னு ஏறிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு லாங் டேர்முக்கு முடிவு பண்ணக்கூடாது. ஷார்ட் டேர்முன்றிருந்தால் ஷார்ட் டேர்ம் தான். அதில் உள்ள லாபத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது. 79 ரூபாய்க்கு விற்கணும், 80 ரூபாய்க்கு ஒரு பங்கை விற்கணும்டா, 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா அது 79 ரூபாய்க்கு விற்றுட்டு வெளியே வந்துடணும். அந்த ஒரு ஒழுக்கம் மட்டும்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களை உயர்வாக கொண்டு போகும். நீங்கள் பேராசைப்பட்டுட்டிங்கன்னா அது 80 ரூபா போகும், 90 ரூபா போகும்ட்டு அது என்ன பண்ணும், 82 ரூபா போயிட்டு திரும்ப 40 ரூபாய்க்கு வந்துடும். நீங்கள் விற்க முடியாமல் உட்காந்துருப்பீங்க. இந்த பல இதுகளை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல நிறுவனங்களை வாங்கிட்டால் லாங் டேர்முக்குன்னு சில நிறுவனங்களை வாங்கி வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்முக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு சில நிறுவனங்களை வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் நிறுவனங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டைமுக்கு விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. லாங் டேர்முக்கு உள்ளதை பார்க்காதீங்க. அந்த இது என்னமோ செஞ்சுட்டு போது பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கம்பெனியில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ், பெரிய நெகட்டிவ் நியூஸ் வருதான்னு மட்டும் பாருங்கள். சின்ன சின்ன நெகட்டிவ் நியூஸ்லாம் கம்பெனியை பெருசாக பாதிக்காது. அது ஒரு 2 மாதத்தில் ரெக்கவர் ஆகிட்டு போயிடும். இது மாதிரி எனக்கு பல அனுபவங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு பேசுவோம். இரண்டாவதாக அவர் கேட்ட நிறுவனம் ஜோதி சிஎன்சி ஆட்டோ. ஸ்டாக் ப்ரைஸ் ஹை 1501, லோ 750, க்ளோசிங் 1020 ஃப்ரைடே.
பிஇ ரேஷியோ 73, செக்டார் பிஇ 56, புக் வேல்யூ 65 ரூபா, 15 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து ஹோல்டிங்கை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க, ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஹோல்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. புக் வேல்யூயும் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து இறங்காது, ஆனால் இப்படியே ஏறாமையே இருக்கும் பல வருஷத்துக்கு. அது மாதிரி தான் இருக்குது. இதை டைம் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இன்வெஸ்டர் முதலீடு பண்ணுவாங்க. இது ஓவர் வேல்யூன்னு சொல்லி யாரும் வாங்காமையே போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இயற்கையாக குறைஞ்சிரும். லாபம் கூட கூட பிஇ ரேஷியோ எல்லாம் வந்து குறைஞ்சிரும், புக் வேல்யூயும் குறையும். அப்போ வந்து மறுபடியும் முதலீடு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறும். இதுதான் இதோட நிலமை. இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு தங்க ஊசி தான். ஹை வந்து 1200 வரைக்கும், 250 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ விற்றுடலாம். திரும்ப வந்து 900 ரூபா, 950, 1000 ரூபா அந்த ரேஞ்சில் திரும்ப வாங்கலாம். இது என்னோட கருத்து. இதுவும் ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட 35% இறங்கியிருக்கு உச்சியிலேருந்து. இருந்தாலும் இப்போயும் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா தான் மதிப்பு பெறும். ஐபிஓ ரேட் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி உள்ள மதிப்பில் தான் இப்போ இது வாங்க முடியும். 900 ரூபா, 950 ரூபா, 1000 ரூபாக்குள்ளே இதனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மூன்றாவது அவர் கேட்டிருக்க நிறுவனம் ட்ராவல் ஃபுட் சர்வீஸு. சமீபத்தில் ஐபிஓவில் வந்தாங்க. இவங்க வந்து காலாண்டு முடிவு வந்து ஆகஸ்ட்டில் தான் வருது. ஆகஸ்ட்டில் காலாண்டு முடிவு வந்த பிறகு தான் இந்த கம்பெனியை பற்றி நம்ம நிலவரம் நமக்கு தெரிய வரும். இப்போ தான் இது வந்திருக்கு. இருந்தாலும் லாபத்தில் தான் இருக்குது நிறுவனம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனாலும் வேல்யூஷன் ஓவராக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சிறிய ஏற்ற ஏறி இருக்குது. 980 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரிசல்ட் வரவும் இதை பற்றி ஆலோசிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட்டில் ரிசல்ட் வரட்டும், அதை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. அப்போ வந்து பேசும்போது நமக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. மிக்க நன்றி.